வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இந்த வீடியோவில் நிறைய டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் மெயினான டாபிக் என்னன்னு அப்படின்னா மிட்வீக் எவிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அது ஒருத்தரா 2 பேரா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அதுவும் இன்றைக்கி தான் வந்து எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இன்றைக்கி இருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக எவிக்ஷன் இருக்கும். அதில் வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நடக்க போகுது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா யாராச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன் வந்து கண்டிப்பாக வெளியே போவாங்க. தர்ஷன் மாதிரி அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த சீசன் 3 கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து தர்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எவிக்டாக வெளியே போனார். அந்த மாதிரி தான் இந்த சீசன்லேயும் ஏதாச்சும் ஒரு திருப்பு முனையாக அமையும்னு நினைக்கிறேன். எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற டாஸ்க் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் சும்மா அது ஒரு ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு வரைஞ்சி யாருமே டார்கெட் பண்ணுற மாதிரியே தெரியல. எனக்கு தெரிஞ்சு சுனிதா, ரவீந்தர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. மேபி முத்துக்குமரன் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே கொஸ்டின் மார்க் தான். பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து இன்னும் பர்ஃபார்மனே ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் இன்னும் பர்ஃபார்மன்ஸே பண்ணல. தீபக், ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்க 3 பேர் தான் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணல. மீதி எல்லாத்துக்குமே ஸ்கோப் கிடச்சி, சான்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் இவங்க 3 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸே கொடுக்கல. விஜய் டிவி என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேபி ஒரு பயங்கரமான பிளானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி மிட்வீக் எவிஷன் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஜாக்லின், சௌந்தர்யா அவங்க 2 பேர் தான் வந்து அந்த 8 பேருமே டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோ கட்டெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஜாக்லினை போட்டு பொழக்கிறாங்க. சௌந்தர்யாலாம் ஒரு பக்கத்து கதறி அழுதுகிட்டு இருக்குது பாவம். இதனாலேயே வந்து மேபி வாக்குகள் வந்து அதிகமாகிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது பேக் ஃபயர் ஆனது வந்து அந்த போன 8 பேருக்கு தான். வெளியே பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்கடா, எதுக்குடா 8 பேர் அவங்க உள்ளே போனீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் சுனிதாவெல்லாம் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம். சரி, எது எப்படியோ இந்த நாளைக்கு யார் எவிக்ட் ஆவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு பவித்ரா இல்லை அப்படின்னா அருண் இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் எவிக்ட் ஆவான்னு தான் நினைக்கிறேன். சரி, பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு.